அஸ்மத் குருப்யோ நமஹ. பொய்கை ஆழ்வாருடைய முதல் திருவந்தாதியில் 47 பாசுரங்கள் இதுவரை அனுபவித்திருக்கிறோம். இன்றைக்கி மீத இருக்கிற பாசுரங்கள் 48, 49 யதாசக்தி அனுபவிக்கலாம். களலொன்றெடுத்து ஒரு கை சுற்றியோர் கைமேல் சுழலும் சுர அசுரர்கள் அஞ்ச அழலும் செருவாழி ஏந்தினான் சேவடிக்கே செல்ல மறுவாழி நெஞ்சே மகிழ்ந்து. களல் ஒன்றெடுத்து ஒரு கை சுற்றியோர் கைமேல் சுழலும் சுராசுரர்கள் அஞ்ச அழலும் செருவாழி ஏந்தினான் சேவடிக்கே செல்ல மறுவாழி நெஞ்சே மகிழ்ந்து. செரு ஆழி அப்படின்னா போர் செய்யும் சக்கரம். அந்த போர் செய்யும் சக்கரம் அதை திருவாழியை ஒரு கையில் ஏந்தினான். அவனுடைய சிவந்த திருவடிகளுக்கையே அடையுமாறு மகிழ்ந்து அனுபவிப்பாய் நெஞ்சே என்கிறார் சுவாமி. பெருமான் தானே வந்து தன்னை தரும் இயல்பை உடையவன். இவனது இயல்பை நினைத்து நெஞ்சே நீ இவனை அனுபவி என்கிறார் இந்த பாசுரத்தில். பக்தியாழ்ந்த மனமே, பகவான் ஒரு திருவடியை மேலுலகங்களில் செல்லுமாறு வளர்ந்தான் திருவிக்கிரமாவதாரத்தில். என்னிது மாயம் என்னப்பன் அறிந்திலன் அப்படின்னு பெரியாழ்வார் சொல்கிறார். நமுஷின்னு மகாபலி சக்கரவர்த்தியோட பையன் அவன் கேட்குறான், குட்டி வாமனனா வந்துட்டு திடீர்னு திருவிக்கிரமாவதாரம் எடுக்கிற, இது என்ன சீட்டிங் என்று சொன்ன நமுஷியை வானில் சுழற்றிய கண்ணன் ஒரு கையாலே நமுஷி முதலியோர்களை சுற்றி எரிந்து தேவர்களும் அசுரர்களும் நடுங்குமாறு திருவாழியை ஒரு கையில் ஏந்தியவனவன். இவனது சிவந்த திருவடிகளை அடையுமாறு மகிழ்ந்து அனுபவிப்பாயாக என்கிறார் சுவாமி. மறுவுனா அனுபவிப்பாயாக. ஆழி நெஞ்சே, கடல் போல் ஆழ்ந்த மனமே, அந்த பெருமாளின் திருவடிகளை அடையுமாறு மகிழ்ந்து அனுபவிப்பாயாக. மகிழ் அலகொன்றே போல் மாறும் பல் யாக்கை நெகிழ முயல்கிற்பார்க்கு அல்லால் முகிழ் விரிந்த சோதி போல் தோன்றும் சுடர் பொன் நெடுமுடி எம் ஆதி காண்பார்க்கும் அரிது. மகிழ் மகிழ் அப்படின்னா முன்பு கணிதம் கணிக்க மகிழின் விதையை பயன்படுத்துவார்கள் அந்த காலத்தில். ஒரே விதையை வச்சுட்டு 1, 10, 100 போன்ற தானங்களை குறிக்க பயன்பட்டது. ஸோ மகிழ் அலகு ஒன்றே போல் மாறும் பல் யாக்கை நெகிழ முயல்கிற்பார்க்கு அல்லால் முகிழ் விரிந்த ஜோதி போல் தோன்றும் சுடர் பொன் நெடுமுடி எம் ஆதி காண்பார்க்கும் அரிது. உலக வாழ்க்கையில் வெறுப்பு வந்து அவனை அடைபவர்க்கு அல்லால் அவனை யாரும் காண முடியாது. இந்த உலக வாழ்க்கை ரன்னிங் அமக் பஹைண்ட் மெட்டீரியல் பர்சூட்ஸ், அதில் ஒரு ஜுகுப்சை வரணும், ஒரு வெறுப்பு வரணும். மகிழின் விதை சிறிய எண்ணையும் பெரிய எண்ணையும் குறிப்பது போல நம்முடைய சரீரம் தேவராகவும் இருக்கலாம், மனிதராகவும் இருக்கலாம், புழு பூச்சி தாவரம் விலங்கு இப்படி பலவாறு மாறி வரும் நம்முடைய சரீரம். இது நீங்குமாறு முயற்சி செய்பவர்களுக்கு அல்லாமல் வேறு யாருக்கும் இது கிடைத்தற்கு அரியது. பகவான் எனக்கு காரணனான, நமக்கு ஜெகத்காரணனான பகவானை காண்பது கிடைத்தற்கு அரியது. இந்த சரீரம் நீங்குமாறு முயற்சி செய்பவர்களுக்கு அல்லால் அது அரியது. இந்த பெருமான் மலர்ந்த ஜோதி போல காணப்பெறுவான். கதிரை வீசும் பொன்முடிவுடை சூடியவனவன் என்று ஆச்சரியமாக அனுபவிக்கிறார் சுவாமி. அடியேன் ஆழ்வார் திருவடிகளே சரணம். தன்யோஸ்மி.